இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு பேட்டி இடம்பெற இருக்கிறது. லண்டனைச் சேர்ந்த பட்டிங் வயலினிஸ்ட் செல்வி அபர்ணா பாலூர்ராமன் அவர்கள் நமக்கு பேட்டி அளிக்க இருக்கிறார். அவரை பேட்டி காண்பதற்காக செல்வி சந்தியா ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக 2 உரைகள் இருக்கின்றன. இது பெங்களூரிலிருந்து கயா கஷேத்திரம் பற்றி திருமதி பிரகன்நாயகி சத்யநாராயணன் பேசுகிறார். ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகன்நாயகி சத்யநாராயணன். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். ஸ்ரீ வேதவியாசர் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது இந்துக்களுக்கு மிக முக்கியமாக அமையும் ஒரு திருத்தலமான கயாவாகும். இதுவே புத்த மதத்தினருக்கும் மிக முக்கியமாக அமையும் திருத்தலமாக திகழ்கிறது. இத்திருத்தலம் பீகார் மாநிலத்தில் அதன் தலைநகரான பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. கல்கத்தா வாரணாசி செல்லும் ரயில் பாதையில் கயா ரயில் நிலையத்தில் இறங்கி 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மூலவர் கதாரரர். தீர்த்தம் ராமாயணத்தில் நிரஞ்சனா என்று குறிப்பிடப்படும் பால்குனி நதி. ஸ்தல விருட்சம் அட்சயவடம் எனப்படும் ஆலமரம். இத்தலத்தை பற்றிய முக்கியமான புராண வரலாறு ஒன்று உண்டு. முன்பொரு காலத்தில் கயாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். சிறந்த விஷ்ணு பக்தனான அவன் விஷ்ணுவை குறித்து தவம் செய்தான். பிரம்மா, சிவன் ஆகியோருடைய சரீரங்களை விட தனது சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டினான். அதன்படியே அவன் பரிசுத்தமாக ஆனான். இதனால் அவன் யாரை தொட்டாலும் அவர்கள் சொர்க்கத்தை அடைய ஆரம்பித்தனர். அவனால் பாவிகளும் கூட ஏராளமானோர் சொர்க்கத்திற்கு செல்லவே தேவர்கள் விஷ்ணுவை நோக்கி பிரார்த்தித்து இதற்கு ஒரு தீர்வை தருமாறு வேண்டினர். விஷ்ணுவின் கட்டளைப்படி பிரம்மா ஒரு யாகத்தை கயாசுரனின் சரீரத்தின் மீது செய்தார். யாகத்திற்கு பிரம்மாவும் சிவனும் வந்திருந்தனர். அக்னியின் சூடு அந்த அசுரனை ஒன்றும் செய்யவில்லை. யமனை அழைத்து அவனை எழுந்திருக்காதபடி செய்ய முயன்ற போதும் அவன் தலை ஆடியது. யமனின் மகன் அந்த தலை மீது காலால் அமுக்கிய போதும் உடல் அசைவு நிற்கவே இல்லை. விஷ்ணு நேரில் பிரத்யட்சமாகி அசுரன் தலை மேல் தன் பாதத்தை வைத்தார். அத்துடன் அவன் தலை ஆடாமல் நின்றது. யாகமும் பூர்த்தியாயிற்று. இங்குள்ள கோவில் விஷ்ணுவின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது. அசுரனை விஷ்ணு தன் காலால் பாதாளத்தில் அமிழ்த்தியதால் உண்டான வடுவே இந்த விஷ்ணு பாதம் ஆகும். இது கருங்கல்லில் 40 சென்டிமீட்டர் நீளத்திற்கு உள்ளது. எண்கோண வடிவில் அமைந்த இந்த கோவில் 30 மீட்டர் உயரமும் 8 அடுக்குகளும் கொண்டுள்ளதாகும். அசுரனின் பிரார்த்தனையின்படி மும்மூர்த்திகளும் அனைத்து தேவதைகளும் இங்கு வசிக்கின்றனர். இங்குள்ள அட்சய வடத்தில் திதியை முடிப்பவர்களுக்கு முக்தி நிலையை கொடுக்க வேண்டும் என்ற கயாசுரனின் வேண்டுதலும் அருளப்பட்டது. ஆகவே இங்கு ஸ்ராதம் செய்தால் 7 தலைமுறை பித்ருக்கள் மோட்சம் அடைவார்கள் என்பது ஐதீகம். ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் இங்கு வந்ததையும் ராமர் தசரதருக்கு பிண்டதானம் கொடுத்ததையும் ராமாயணம் குறிப்பிடுகிறது. இங்கு வருபவர்கள் காமம், கோபம், மோகம் ஆகிய 3ஐயும் விட வேண்டும் என்பது ஐதீகம். அக்ஷய வடத்தில் ஸ்ராதம் செய்பவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு பிடித்த ஒரு காய் அல்லது பழம் போன்ற எதையாவது விட்டு விடுதல் வேண்டும். இந்த உறுதிமொழியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். இங்குள்ள அட்சய வடத்தின் வேர் பகுதி பிரயாகையிலும் நடுப்பகுதி காசியிலும் உச்சி மரக்கிளை கயாவிலும் இருப்பதாக ஐதீகம். இதை மூலம், மத்தியம், அக்ரம் என்று குறிப்பிடுவது வழக்கம். இது உயரமான ஒரு இடத்தில் இருப்பதால் படிகளின் மீது ஏறி செல்ல வேண்டும். அங்குள்ள கிணறு ஒன்றில் குளிக்கலாம். கை கால்களை சுத்தம் செய்து கொள்ளலாம். புத்தகயா. புத்த மதம் தொடங்கிய இடம் புத்தகயாவாகும். இங்குள்ள போதி மரத்தின் அடியின் கீழ் அமர்ந்து புத்தர் தியானம் செய்து ஞானம் பெற்றார். புத்தர் ஞானம் பெற்ற நாள்
புத்த பூர்ணிமா தினமாக கருதப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. புத்த கயாவில் போதி விருட்சம் எனப்படும் அரச மரம் உள்ளது. இங்கிருக்கும் புத்தர் கோவில் 185 அடி உயரம் கொண்டது. இங்குள்ள போதி விருட்சத்தின் அடியில் புத்த பிட்சுகள் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருப்பது பாரம்பரிய பழக்கமாகும். இந்த மரத்திலிருந்து உதிரும் இலைகளே இங்கு வழங்கப்படும் பிரசாதமாகும். இங்கு மிகப்பெரிய புத்தர் சிலை உள்ளது. இதன் அருகே வைக்கப்பட்டிருக்கும் மரப்பலகை மீது நமஸ்கரித்து அனைவரும் வணங்குகிறார்கள். இங்குள்ள பிரகாரத்தை சுற்றி மணிமகுட அமைப்புகள் உள்ளன. புத்தரின் வாழ்க்கை வரலாறு இங்கு சித்திரமாக வரையப்பட்டுள்ளது. இங்குள்ள உருளைகளை சுற்றினால் செய்த பாவம் போகும் என்பது பௌத்தர்களின் நம்பிக்கை. இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தாய் மடாலயம், முச்சிலிண்டா ஏரி, பல்கு நதி, பிரம்மயோனி கோவில், சங்கமனா, சீன கோவில், வியட்நாம் கோவில் உள்ளிட்டவையும் அமைந்துள்ளன. இவற்றிற்கு அனைவரும் செல்வது வழக்கம். காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் புத்த பெருமானும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.